வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க மாவுக்களை வச்சு சூப்பராக செஞ்சு நைவேத்தியத்துக்கு வச்சு சாமி கும்பிடலாம். வாங்க. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா மாவு, அரை கப்பு வறுத்தது வறுக்காத வெள்ளை ரவை, 3/4 கப்பு டு அரை கப்பு சர்க்கரை, இனிப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு, அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 1 கப்பு ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வேணாம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 to 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த ரவையெல்லாம் நல்லாயிருக்கும், மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவையெல்லாம் போட்டிருக்காங்க, ஊறட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கரண்டில் கிண்டி விட்டு பாருங்கள். தண்ணி தேவைப்படாது, கரெக்டாக இருக்குது, ஊற்றுற அளவுக்கு இருக்குது. தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு, சட்டி காஞ்ச பிறகு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. பாருங்கள், ஊற்றுறோடனே அதுவே மேலே உப்பி வந்துடுது. நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. பாருங்கள், கீழே மேலே எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக நல்லா உப்பி வந்திருக்குது. வெந்த பிறகு 2 பக்கம் ஒரே மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்துருங்க. இன்னொன்று ஊற்றுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. அதுவே மேலே நல்லா உப்பி வந்துடுது. நம்ம தண்ணி எண்ணெயை கூட மோந்து ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா குண்டு குண்டான பஞ்சு போல் சாஃப்டான ஒரு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். எப்படி குண்டு குண்டாக இருக்குது. இதுபோல் எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள், பெருசு பெருசாக நல்லா ஊற்றிருக்கனால குண்டு குண்டாக அழகாக வந்திருக்குது. பாருங்கள், இப்போ பிச்சு பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சொலையாக வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் ஒரு முறை இந்த அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.